ஹாய், ஹலோ, வணக்கம். நான் சம்பத் பேசுறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து டே 18க்கான கிளாஸ் பார்க்க போறோம். டே 18க்கான கிளாஸ் பார்க்க போறோம். சரிங்களா? என்ன கான்வர்சேஷன் அப்படின்னா, ஸ்கூலு அப்புறம் ஆஃபீஸ் இந்த 2 இடத்துலயும் நம்ம எப்படி பேசுறோம் இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வார்த்தைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு 2 சென்டென்ஸ் சொல்லுவேன். சரிங்களா? சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் ஒன்னு. ஒரு பையன் இருக்கான். அவங்க அம்மா இருக்காங்க. அந்த பையன் சொல்றான், அம்மா நான் இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஊருக்கு கிளம்பிட்டா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். சரிப்பா, ஊருக்கு கிளம்பிட்டியா? சரி. அங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு கால் பண்ணு. அங்க போய் சேர்ந்ததும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றான். சரிங்களா? ரெண்டாவது சென்டென்ஸ் ரெண்டாவது சென்டென்ஸ் என்னன்னா, நான் சாப்பிடும்போது இல்லைன்னா நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பிட்டேன், இல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, அம்மா என்ன சொல்றாங்க, அங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு கால் பண்ணு. அங்க போய் ரீச் ஆனதுமே எனக்கு கால் பண்ணுன்றது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து, என்னடா செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல, நானு சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஸோ அப்ப இந்த 2 சென்டென்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஆனா உங்களுக்கு தெரியும் இது ரெண்டுமே எந்த சென்டென்ஸ் வரும் வராதுன்னு தெரியும். நான் ஒரு சின்னதா ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அங்க போய் ரீச் ஆனதுமே எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்ற சென்டென்ஸ்ல வென் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, நான் சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் சாப்பிடும் போது டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப இந்த சென்டென்ஸுக்கு வந்து while அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, இந்த ரெண்டுக்கான ஆன்சர் என்ன, இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வீடியோவில் லாஸ்ட்ல பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது ஃபோன் கன்வர்சேஷன் பார்த்தோம். அதுல நம்ம சின்னதான ஃப்ரேசல் வெர்ப்லாம் சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இந்த கெட், புட் த்ரோ அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். புட் த்ரோ அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அதுக்கான மீனிங் என்ன? புட் த்ரோன்னா ஓகே, அவங்க ஏமா அவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டோம். இல்ல அவங்க இப்போ ஆள் இல்ல அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வேணா அவங்களுக்கு கால் கனெக்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம புட் த்ரோ அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ரெண்டாவது வந்து ஹேங் ஆன் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணணும். ஹேங் ஆன்னா என்ன? ஓகே, அவர் இல்லைங்க இப்போ, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வேணா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசும்போது சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஹேங் ஆன். ஹேங் ஆன் எ மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இல்ல ஹேங் ஆன் மினிட்ஸ், ஹேங் ஆன் சம் மினிட்ஸ் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹேங் அப் அப்படின்னா என்ன? ஹேங் அப்னா ஒரு ஃப்ரேசல் வெர்ப் சொன்னேன். அப்படின்னா என்ன? ஹேங் அப்னா என்னன்னா காலை கட் பண்ணிடுறது. பேசி முடிச்சாச்சு, காலை கட் பண்ணிடுறது அர்த்தம். அப்போ புட்றோம்னா நான் உங்களுக்கு கால் கனெக்ட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து ஹேங் ஆன் அப்படின்னா கொஞ்ச நேரம் லைன்ல காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஹேங் அப் அப்படின்னா காலை கட் பண்ணுங்க, பேசி முடிச்சாச்சு அதனால காலை கட் பண்ணியாச்சு, முடிச்சிடு, காலை கட் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இந்த ஃப்ரேசல் இப்படிலாம் ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ற வார்த்தைகள். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது ஒன்று நாலாவதா ஒன்று பார்த்தோம், கெட் பேக் அப்படின்ற வார்த்தை. இது ஓகே, ஐ கெட் பேக் டு யூ, இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிட்றேன், நான் திருப்பி கால் பண்ணும் போது இந்த கெட் பேக் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரிட்டர்ன் அப்படின்ற மீனிங்ல இந்த கெட் பேக் அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரேசல் வெர்பெல்லாம் என்ன, ஃப்ரேசல் வெர்பெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சென்டென்ஸ், ஒரு 2 வார்த்தை சேர்ந்த சென்டென்ஸ். சரிங்களா? இந்த 2 வார்த்தை சென்டென்ஸ் வந்து தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்த்து மீனிங் புரிஞ்சுக்க கூடாது. ஒரே ஒரு மீனிங் தான் வரும். இப்போ கெட் பேக் அப்படின்ற வார்த்தை பார்த்தோமா? ஓகே, ஐ வில் கெட் பேக் டு யூ அப்படின்னா கெட் பேக் டு யூனா ரிட்டர்ன் அப்படின்ற. நான் திருப்பி கூப்பிடுறேங்க, இல்ல திரும்பி வரேன் உங்ககிட்ட. ரிட்டர்ன் மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். கெட் பேக்னா என்னன்னா மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம ரிட்டர்னையும் யூஸ் பண்ணலாம், இல்ல கெட் பேக்கையும் யூஸ் பண்ணலாம். அப்போ ஃப்ரேசல் வெர்புல நிறைய நம்ம கெட் பேக் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் தான் இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால ஃப்ரேசல் வெர்பை நீங்க பயன்படுத்துவீங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ இன்னைக்கு கிளாஸ்க்கு போலாமா? ஓகே. அப்ப இன்னைக்கு என்னென்ன சென்டென்ஸ் அப்படின்னா, ஒரு ஆபீஸ்ல ஸ்கூல்ல கன்வர்சேஷன் நடக்குது, இங்கிலீஷ்ல எப்படி எப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு
பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும் எல்லாருமே. ஸ்கூலா இருக்கட்டும், ஆஃபீஸா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும். ஹாய் குட் மார்னிங், ஹாய் குட் ஆஃப்டர்நூன், ஹாய் குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிக்கங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. விஷ் பண்ணோனே என்ன கேட்பாங்க? ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க. ஹவ் ஆர் யூ இல்ல ஹவ் டு யூ டூ அப்படின்னு கேட்பாங்க. எஸ் ஐ எம் ஃபைன் சொல்லலாம். இல்ல ஐ எம் குட்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஐ எம் கூல்னு சொல்லலாம். இல்ல ஐ எம் ஃபிட் அஸ் எ ஃபிடில் அப்படின்னு சொல்லலாம். ஃபிட் அஸ் எ ஃபிடில் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஐ எம் கூல்னு கூட சொல்லலாம். ஐ எம் சூப்பர்ன்னு சொல்லலாம். சரிங்களா? நிறைய சொல்லலாம். அப்போ ஹவ் ஆர் யூன்னு கேள்வி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேங்க. ஐ எம் ஃபைன். ஐ எம் குட். ஃபிட் அஸ் எ ஃபிடில். ஐ எம் கூல். ஐ எம் சூப்பர். ஐ எம் ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ அடுத்தது இது உங்களுக்கு புரியுச்சா? ஃபர்ஸ்ட் விஷ் பண்றோம். ஃபர்ஸ்ட் விஷ் பண்றோம். அடுத்தது எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு பதில் சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்க. நான் இங்க தாங்க ஒர்க் பண்றேன். ஐ ஒர்க் ஹியர். இங்க தானே ஒர்க் பண்றேன். ஐ ஜாயின் டுடே. நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். ஐ எம் நியூ ஹியர். நான் இங்க வேலைக்கு சேர்ந்து புது ஆளுங்க. நானு புது ஆளு இங்க புதுசுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் புது ஆளுங்க இல்ல. நான் இங்க இப்பதான் சேர்ந்திருக்கேன். நான் இங்க ரொம்ப புதுசு அப்படின்னு சொன்னேன்ல. அப்ப அது எப்படி சொல்லணும்னா ஐ எம் நியூ ஹியர். இங்க எனக்கு புதுசுங்க. ஏன்னா பிகாஸ் ஐ ஜாயின் டுடே. நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். நான் இங்க தான் ஒர்க் பண்றேன். பட் ஐ எம் நியூ. சாரி ஐ ஜாயின் டுடே. இன்னைக்கு தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்படியா? சரி ஓகே. அடுத்து என்ன சொல்லுவாங்க? நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க, நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்க, நைஸ் டு மீட் யூ. உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ப்ளீஸ்டு டு மீட் யூ அப்படின்னா ப்ளீஸ்னா மகிழ்ச்சியாகன்னு அர்த்தம். டு மீட் யூனா உன்னை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ ப்ளீஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்றோம். இல்ல நைஸ் டு மீட் யூன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க இப்படியே இந்த 5 சென்டென்ஸ் கொண்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷ் பண்றீங்க. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்றீங்க. அப்புறம் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேக்குறீங்க. யா ஐம் ஃபைன். ஐம் குட். இல்ல ஃபிட் அஸ் எ ஃபிடில். இல்ல ஐம் சூப்பர் ஃபென்டாஸ்டிக்னு சொல்லிட்டு எது வேணா சொல்லிக்கிறீங்க. அடுத்தது என்ன சொல்றீங்க? நான் இங்க தான் ஒர்க் பண்றேன். ஐ ஒர்க் ஹியர். அப்படியா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னா ஐ ஜாயின் டுடே. ஐ ஜாயின் டுடேன்னா ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு காலைல தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே ஓகே அப்படியா? இல்லைன்னா ஐ எம் நியூ ஹியர் அப்படின்னு சொல்றீங்க. நானே இங்க புதுசுங்க. ஏன்னா ஐ ஜாயின் டுடே. இன்னைக்கு தான் நான் ஜாயின் பண்றேன். ஐ ஒர்க் ஹியர்னு சொல்றீங்க. நான் உங்களை பார்த்ததே இல்லையே. இல்ல இல்ல நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா ஐ ஜாயின் டுடே. ஐ எம் ஒர்க் ஹியர். நான் இங்க தான். சாரி ஐ எம் நியூ ஹியர் அப்படின்னா நான் இங்க புதுசுங்க அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் அதெல்லாம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஓகே நைஸ் டு மீட் யூ இல்ல ப்ளீஸ் டு மீட் யூ. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? இது ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்க. அடுத்தது பாருங்க. என்ன கேக்குறாங்க? மே கம் இன் அப்படின்னு கேக்குறாங்க. மே ஐ கம் இன் அப்படின்னு கேக்குறாங்க. ஆபீஸ் உள்ள உங்க எம்டி உள்ள உட்காந்துருக்காரு. அப்போ போய் நீங்க கேக்குறீங்க. அவர் ரூமுக்குள்ள போறீங்க. அப்போ மே கம் இன் அப்படின்னு கேக்குறாங்க. எஸ் ப்ளீஸ் கம் இன்னு சொல்லலாம். கூப்பிட்டப்போ வாங்க வாங்க ப்ளீஸ் கம் இன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ப்ளீஸ் சிட் டவுன். ப்ளீஸ் சிட் டவுன். இல்லைன்னா ஹேவ் யுவர் சீட் இல்லை டேக் யுவர் சீட். ஹேவ் யுவர் சீட் இல்ல டேக் யுவர் சீட். ஓ அதுதான் சொல்றேன். அடுத்தது ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ் பி சீட்டட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. எதுக்கு? உட்காருங்கன்னு சொல்றதுக்கு. ப்ளீஸ் பி சீட்டட், ஹேவ் யுவர் சீட், டேக் யுவர் சீட். இதெல்லாம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்கான நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைங்க. ஓகே அப்ப மே கமின்னு கேக்குறீங்க. ப்ளீஸ் கமின். ப்ளீஸ் கம் இன் அப்படின்னு சொல்றாங்க. கமின் உள்ள வாங்க. அடுத்தது ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஹேவ் யுவர் சீட் இல்ல டேக் யுவர் சீட். ப்ளீஸ் சிட் டவுன் சொன்ன உடனே நம்ம என்ன செய்யணும்? டக்குன்னு உட்காந்துட கூடாது. உட்காந்த உடனே என்ன செய்யணும்? தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும் உட்கார்றதுக்கு முன்னாடி. அப்ப அவரு என்ன சொல்லுவாரு? எஸ் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் இல்ல யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்ப இது ஒரு செட்டு. இப்போ நீங்க ஆபீஸ்ல போறீங்க. உங்க எம்டி ரூம்குள்ள போறீங்க. அப்ப என்ன பாஸ் ரூம்குள்ள போறீங்க. அப்ப என்ன சொல்றாங்க? மே கம் இன் அப்படின்னு கேக்குறாங்க. அவரு எஸ் ப்ளீஸ் கம் இன், ஹேவ் a சீட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்றீங்க ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவரு என்ன சொல்லுவாரு? யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? அது முடிஞ்சிருச்சா?
அப்போ அவர்கிட்ட நீங்க ஏதோ கேட்க போயிருக்கீங்க. அப்போ அவர்கிட்ட நீங்க ஏதோ கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தா, "சார் ஐ ஹேவ் எ கொஸ்டின்" அப்படின்னு சொல்றீங்க. "சார் ஐ ஹேவ் எ கொஸ்டின்" அப்படின்னு சொல்றீங்க. ஐ ஹேவ் எ கொஸ்டின்னா எனக்கு ஒரு டவுட் சார். எனக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஓகே. அப்போ ஐ ஹேவ் எ கொஸ்டின் சார்ன்னு சொல்லிட்டு உங்களோட டவுட்ட கேட்கலாம். அப்போ நீங்க ஏதோ அவர்ட்ட சொல்ல விரும்புறீங்க. சார் எனக்கு ஐ ஹேவ் எ கொஸ்டின். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்போ நீங்க அந்த கொஸ்டின அவர்ட்ட சொல்றீங்க. அப்ப இன்னொன்னு சொல்றீங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ்? எனக்கு இது புரியல சார். எனக்கு இத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அப்போ கேன் யூ எக்ஸ்பிளைன் அப்படின்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம். எதுக்கு? பெர்மிஷனுக்கு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் வந்து பர்மிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. ஓகேங்களா? இது புரிஞ்சுச்சா? கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ்? அப்ப இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏன் அப்படின்னு கேட்டீங்க, ஐ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட். டிட் நாட்ன்னு சொல்லலாம். இல்ல டிடின்ட் அப்படின்னு சொல்லலாம். டிட் நாட்ன்னு சொல்லலாம். இல்ல டிட்ன்ட் சொல்லலாம். ஐ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இல்ல ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட்னா எனக்கு புரியலன்னு அர்த்தம். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அகைன். மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. ஐ அண்டர்ஸ்டுட் நவ். சாரி இந்த இடத்துல ஓகே ஓகே. ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ் அப்படின்னா இப்போ எனக்கு புரியுது சார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த செட் பாருங்களேன். ஐ ஹேவ் எ கொஸ்டின் சார். சார் ஐ ஹேவ் எ கொஸ்டின். கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ்? எனக்கு நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே. அவர் எதே சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு உங்களுக்கு. சார் ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு இது புரியல சார். கேன் யூ ப்ளீஸ் இல்லைன்னா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அகைன். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அகைன் சொன்னா திரும்பியும் அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. திருப்பியும் அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ யா ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இது ஒரு செட்டு. ஒரு டவுட் கேட்கும்போது ஆஃபீஸ்லயோ இல்ல ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ இந்த மாதிரி ஒரு இது. அப்போ இதெல்லாம் கேட்டு பழகணும். சரிங்களா? அடுத்தது அப்படி இங்க வாங்க. அப்படியே இந்த சென்டென்ஸ் பாருங்க. இந்த சென்டென்ஸ் பாருங்க. சார் அந்த ஒர்க் நான் முடிச்சிட்டேன். ஐ ஃபினிஷ் த ஒர்க். ஐ ஃபினிஷ்டு. ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லாதீங்க. ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லாங்க. ஃபினிஷ்ட் அவ்வளோதான். ஃபினிஷ்ட். ஐ ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஃபினிஷ்டு அப்படின்லாம் சொல்லாதீங்க. சரிங்களா? ஃபினிஷ்ட். ஐ ஃபினிஷ் த ஒர்க். ஐ ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னு சொல்லுங்க. ஐ கம்ப்ளீட் த ஒர்க். ஐ கம்ப்ளீட் த ஒர்க்னா நான் வேலையை முடிச்சிட்டேன். சரிங்களா? இல்லைன்னா ஐ வில் ஹாவ் எப்பப்போ இந்த வேலையை முடிப்பா அப்படின்னு கேட்குறீங்க. உங்க பாஸ் வராரு வந்து கேட்குறாருப்பா எப்பப்பா அந்த வேலையை முடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் ஐ ஃபினிஷ் த ஒர்க். நான் வேலையை முடிச்சிட்டேன். இல்லைன்னா ஐ கம்ப்ளீட் த ஒர்க்னா நான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இல்லைன்னா என்ன சொல்றீங்க? ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க். ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் பை திஸ் டைம் டுமாரோ. இங்க பாருங்க. வில் ஹாவ் என்ன வருது? கம்ப்ளீட்டட் அப்படின்ற வார்த்தை வருது. வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னாலே இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தாலே வில்லு ஹாவ் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்புறம் வந்தாலே இந்த செயல் வந்து ஃபியூச்சர்ல கம்ப்ளீட் பண்ணுவேன். இந்த டைமுக்குள்ள கம்ப்ளீட் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. உதாரணத்துக்கு சொல்லுவோம்ல, நாளைக்கு இந்த டைம்ல நாங்க போய் சேர்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ நாளைக்கு இந்த ஒர்க்கை நான் இந்த டைம்ல எல்லாம் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையே இது வருது. ஐ வில் ஹாவ். இப்போ இது என்னன்னா ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் பை திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இந்த நேரத்துக்குலாம் அதை முடிச்சிருவோம் சார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது என்ன? ஐ வில் கம்ப்ளீட் இட் டுமாரோ அப்படின்னா ஓகே நான் இன்னைக்கு சாரி ஐ வில் கம்ப்ளீட் இட் டுடே அப்படின்னா இன்னைக்குள்ள நான் முடிப்பேன் முடிப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகேவா? இப்போ இது புரிஞ்சிச்சா? அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ ஐ ஃபினிஷ் த ஒர்க்னா நான் வேலையை முடிச்சிட்டேன். அதே மாதிரி ஐ கம்ப்ளீட்டட் த ஒர்க்னா நான் வேலையை முடிச்சிட்டேன் அர்த்தம். இல்ல சார் நாளைக்கு இந்த டைம்லலாம் நான் அதை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னா ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் பை திஸ் டைம் டுமாரோ. இல்ல இது பாருங்க ஐ வில் கம்ப்ளீட் இட் டுடே அப்படின்னா சார் நான் இன்னைக்குள்ள அதை முடிப்பேன் அப்படின்னு அர்த்தம். இது மட்டும் ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் பை திஸ் டைம் டுமாரோன்னா நாளைக்கு இந்த நேரத்துக்குலாம் நான் அந்த வேலையை முடிச்சு இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். எது? ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் பை திஸ் டைம் டுமாரோ அப்படின்றது. ஐ வில் கம்ப்ளீட் இட் டுமாரோனா நான் இன்னைக்குலாம் அந்த வேலையை முடிப்பேன் அப்படின்னு அர்த்தம். முடிப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புரிஞ்சு. இது ஒரு செட். இது ஒரு செட். ஓகேவா? இல்லைன்னா கொஞ்சம் டைம் கேட்குறீங்க. சார் இந்த எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னா ஐ நீட் சம் டைம்.
ஐ நீட் சம் டைம் டு ஃபினிஷ் த ஒர்க். எனக்கு அந்த வேலையை முடிக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு நீங்க ஆஃபீஸ்ல சொல்றீங்க. அடுத்தது, ஓகே, அப்படியா சார்? அவர் எது சொல்றாரு அப்போ? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறீங்க. அவர் ஏதோ சொல்றாரு, ஓகே சார், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்னா, நான் என்னால என்ன முடியுமோ அதை செய்யறேன். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் அப்படின்றது தான் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். சரிங்களா? ஓகே, இப்போ அது ஒரு இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன சொல்றீங்கன்னா, சார் இப்போ அந்த வேலையை செஞ்சுட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சார் ஐ எம் பிஸினா, நான் வேற ஒரு வேலையில இருக்கேன். ஐ வில் டூ இட் லேட்டா, அந்த வேலையை நான் ரொம்ப செய்யறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு புரியல, ஒரு டவுட் இருக்கு. அது ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு டவுட் இருக்கு. அப்ப என்ன சொல்றீங்க? சார் கேன் யூ ஹெல்ப் மீ? உங்க டிஎல் போய் கேட்குறீங்க, டீம் லீடர் போய் கேட்குறீங்க. சார் கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைன்னா என்ன கேட்கலாம்? சார் ஐ ஹேவ் எ டவுட், கேன் யூ கைட் மீ அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு நீங்க கைட் பண்ண முடியுமா, இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் வழிபடுத்துறீங்களா, எனக்கு கைட் பண்றீங்களா அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த செட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்ட போறீங்க. சார் ஐ ஹேவ் எ கொஸ்டின் சொல்றீங்க. சொல்லுங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ்? எனக்கு புரியல சார், ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு புரியல, அதனால திருப்பி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப சொல்றாரு அவரு, ஓகே, ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்றீங்க, எனக்கு புரியல சார், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் என்ன, திருப்பி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப திரும்பியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பண்ண உடனே ஓகே சார், நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்றீங்க? ஐ ஃபினிஷ் த ஒர்க். என்னப்பா, டிட் யூ கம்ப்ளீட் த ஒர்க் இல்ல டிட் யூ ஃபினிஷ் த ஒர்க்னு கேட்கிறாரு. டிட் யூ ஃபினிஷ் த ஒர்க் இல்ல டிட் யூ கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னு கேட்கிறாரு. எஸ் ஐ ஃபினிஷ் த ஒர்க், இல்லைன்னா ஐ கம்ப்ளீட் த ஒர்க், நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். என்ன நீங்க இன்னும் முடிக்காம இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நோ சார், நான் ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட் த ஒர்க் பை திஸ் டைம் டுமாரோ, நாளைக்கு இந்த டைம்லலாம் நான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஓகே, நீங்க எப்பப்பா முடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்க ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் பார்த்து. அப்போ அவங்க சொல்றாங்க, ஐ வில் கம்ப்ளீட் இட் டுடே, நான் இன்னைக்குள்ள நான் முடிச்சிடுறேன் சார், நான் இன்னைக்கெல்லாம் நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? புரியுதா? ஓகே. அப்ப பக்கத்துல இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் சொல்றாரு, சார் ஐ நீட் சம் டைம். ஏன்பா என்னாச்சு? ஐ நீட் சம் டைம், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இன்னொருத்தவங்க சொல்றாங்க, சரி டைம் எடுத்துங்க, பட் எனக்கு வந்து பெஸ்டா பண்ணி கொடுங்க அப்படின்னா, ஓகே சார், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்னா, நான் என்னால முடிஞ்சதை நான் சிறப்பா செஞ்சு தரேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, சார் என்னப்பா நீங்க முடிச்சிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இன்னொருத்தவங்க உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, சார் ஐ எம் பிஸி நவ், ஐ வில் டூ இட் லேட்டர். இப்போ நான் பிஸியா இருக்கேன், வேற ஒரு வேலையா இருக்கேன். சரிங்களா? நம்மளோட டைரக்டர் வேற ஒரு வேலை சொல்லியிருக்காரு, நான் அதை முடிச்ச உடனே நான் அந்த வேலையை நீங்க சொன்ன வேலையை நான் பண்ணித்தரேன். ஐ வில் டூ இட், நான் அதை லேட்டரா பண்ணித்தரேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு புரியல. அப்போ கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹைட் மீ, கைட் மீ அப்படின்னு சொல்றேன். கேன் யூ ஹெல்ப்னா எனக்கு உதவி பண்ண முடியுமா, எனக்கு அது புரியல சார், எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க, இல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இது முடிஞ்சிருச்சு, டவுட் கேட்கறது முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப இதெல்லாம் முடிச்சிட்ட உடனே லெட் ஸ்டார்ட் இங்க பாருங்க, லெட் அஸ் அப்படின்றத நம்ம லெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது பக்கத்துல எப்பவுமே வெர்பு, செயலை குறிக்கிற வார்த்தை தான் வரும். லெட்டஸ் அப்படின்னா நாம சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். லெட்டஸ் ஸ்டார்ட் அப்படின்னா நம்ம சேர்ந்து தொடங்கலாமா, எது தொடங்கலாமா, லெட் ஸ்டார்ட் த கிளாஸ். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா. அடுத்து லெட்ஸ் பிகின் த மீட்டிங், நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ லெட்டஸ், அப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ், லெட்ஸ் பிகின் த மீட்டிங்னா நம்ம சேர்த்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா, தொடங்கலாமா அப்படின்னு அர்த்தம். அப்போ மீட்டிங் போயிட்டு இருக்கு. அப்போ ஒன்று சொல்றாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்கன்னு சொல்லும்போது ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஏதோ ஒரு எரர் வருது. அப்போ உங்களோட டிஎல் கூப்பிட்டு சொல்றாங்க, எப்பா இது மட்டும் செக் பண்ணுங்க. ஓகே சார், ஐ வில் செக், நான் அதை செக் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, உங்களை கூப்பிட்டு, யூ டிட் எ கிரேட் ஜாப், நீங்க சூப்பரா ஒர்க் பண்ணிருக்கீங்க, நீங்க அந்த வேலையை சூப்பரா செஞ்சு முடிச்சிட்டீங்க. கீப் இம்ப்ரூவிங் அப்படின்னு அர்த்தம். கீப் இம்ப்ரூவிங்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணுங்க. சாரி, யூ டிட் எ கிரேட் ஜாப்னா நீங்க அந்த வேலையை சூப்பரா செஞ்சு முடிச்சிட்டீங்க. கீப் இம்ப்ரூவிங்னா இன்னும் நீங்க உங்களோட லெவலை இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. கீப்னா ஒரு வேலையை தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து வைத்திரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப கீப் இம்ப்ரூவிங்னா
தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க சொல்றீங்க, ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் கைடன்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்து என்ன சொல்றீங்க? அவங்க உங்களுக்கு கைட் பண்ணாங்கல்ல, அதனால தேங்க்யூ ஃபார் யுவர் கைடன்ஸ் சார் அப்படின்னு சொல்றீங்க, இல்ல தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சார் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எதுக்கு? அவரு சொன்னதுக்கு யூ டிட் எ கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூப்பரா உங்களோட வேலையை செஞ்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது யூ டிட் எ கிரேட் ஜாப், கீப் இம்ப்ரூவிங், இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க சொல்றீங்க தேங்க்யூ ஃபார் யுவர் கைடன்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், எது வேணாலும் சொல்லலாம். அப்ப நீங்க ஸ்கூல்ல இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? சார், ஐ லேர்ன் சம்திங் நியூ டுடே, ஐ லேர்ன் சம்திங், நான் இன்னைக்கு புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டேன், ஐ லேர்ன்டுன்னு வருது, ஐ லேர்ன் சம்திங் நியூ டுடே, இன்னைக்கு நான் புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டேன், ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த நம்ம செஷனே உங்களுக்கு பிடிச்சதா, ஐ என்ஜாய் த செஷன், ஐ என்ஜாய் த செஷன், இல்லைன்னா ஐ என்ஜாய் யுவர் கிளாஸஸ் அப்படின்னா உங்களோட கிளாஸஸ் நான் என்ஜாய் பண்ணேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து கடைசியாக கிளாஸ் முடியும் போது see you tomorrow, have a good day, இதை நீங்க ஒன்னா சேர்ந்து சொல்லலாம். இங்க பாருங்க, ஸ்கூலா இருந்துச்சுன்னா ஒன்னா சேர்ந்து சொல்லலாம். எதை? சார், ஐ லேர்ன் சம்திங் டுடே, சாரி, ஐ லேர்ன் சம்திங் நியூ டுடே, ஐ என்ஜாய் த செஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் என்ஜாய் பண்ணேன், see you tomorrow சார், have a good day, இது நாலுமே நம்ம சேர்த்தே சொல்லலாம், தப்பே இல்லை. ஸோ ஐ லேர்ன் சம்திங் நியூ டுடே, ஐ என்ஜாய் த செஷன், see you tomorrow and have a good day அப்படின்னு கண்டினியூவா இது எல்லாத்தையுமே சேர்த்தே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சூப்பரான சென்டென்ஸ் இது நாலுமே. ஓகேங்களா? ஓகே. ஓகே, கிளாஸ் புரிஞ்சிருந்ததா? பிடிச்சிருந்ததா? எல்லாமே நம்ம இன்னைக்கு அந்த ஸ்கூல்லையும் ஆஃபீஸ்லயும் கேட்கக்கூடிய மொத்த இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் காலையில ஒரு டவுட் சொன்னேன்ல, இப்போ ஸ்டார்டிங்ல வீடியோட ஸ்டார்டிங்ல நான் ஒரு டவுட் சொன்னேன்ல, அதை பார்க்கலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபருக்கு வந்து இன்னும் ஒரு 20யோ 30யோ தான் இருக்கு. ஸோ அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் டெய்லியும் போஸ்ட் போடுறேன். சரிங்களா? அதில் குயிஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கேன். அதை மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து ஒன்று போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். ரெண்டாவது வந்து 8லேருந்து 8:30 வரைக்கும், அந்த 8 to 8:30க்குள்ள நான் ஒரு லாங் வீடியோ டெய்லி கிளாஸ் போட்டுட்டு இருக்கேன். மூணாவது வந்து டெய்லி லைவ் இருக்கு நம்ம சேனல்ல. அப்போ 9 to இல்லை 9:15 ஸ்டார்ட் ஆகி 10:30 வரைக்கும் ஒரு லைவ் ஒன்று இருக்கு. இதுல நம்ம என்ன பண்றோம்? இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு, அது உள்ள இங்கிலீஷ் சென்டென்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு நாளும் 2 ஷார்ட் வீடியோஸும் போஸ்ட் பண்றோம். ஸோ இதெல்லாம் மறக்காம டெய்லியும் பாருங்க. சரிங்களா? பார்த்து நிறைய இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, நிறைய கத்துக்குங்க, உடனே பேச ஆரம்பிங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இதை பார்க்கலாமா? ஸ்பீச் ப்ராக்டிஸ் பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? அம்மா சொன்னாங்க, டே அங்க பொண்ணு சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணுடா அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க, கால் மீ தென் யூ ரீச் தேர், அங்க போய் சேர்ந்ததுமே எனக்கு ஃபோன் பண்ணுடா அப்படின்னு சொல்றாங்க. கால் மீ when you reach there, when you reach there அப்படின்னு இங்க சொல்றாங்க. ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க, ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன சொன்னாங்க? என்ன சொன்ன? I was watching TV while eating. உனக்கு தெரியாதா? நான் சாப்பிடும்போது, நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே சாப்பிட்டேன், நான் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தப்பயே சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். நான் டிவியும் பார்த்துட்டு இருந்தேன், பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்ல, அப்ப அதுதான் இது. அப்ப இந்த ஒயிலு, இங்க பாருங்க, ஒயிலு வென் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க பாருங்க, கால் மீ வென் யூ ரீச் தேர், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா? இங்க பாருங்க, கால் மீ வென் யூ ரீச் தேர், இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஒரு செயல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வருது. ஒரு செயலை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு செயலை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மீனிங்ல வருது. எது முடிஞ்சது? இது when you reach there, அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு கால் பண்ணு. அப்ப இதுல
ஒண்ணு முடிஞ்சதும், ஒண்ணு முடியாததும் வருது. சரிங்களா? பட் இங்க பாருங்க. எப்பவுமே இல்ல சிம்பிளா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வென் அப்படின்றது வந்து ஒரு செயல மட்டும் தான் பேசுவோம். வென் யூ ரீச் தேர் அப்படின்னும் போது வென் யூ ரீச் தேர் அங்க போய் நீ சேரும்போது எனக்கு கால் பண்ணு. கால் மீ. சரிங்களா? இதுல என்னன்னா, ஒண்ணு வந்து இன்கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. இன்னொன்னு கம்ப்ளீட் ஆன மீனிங்க தருது. கால் மீனா எனக்கு கால் பண்ணு. வென் யூ ரீச் தேர்னா அங்க போய் சேர்ந்ததுக்கு பிறகு, இங்க பாருங்க இப்படி சொல்லுவீங்களா? நீ அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா, நீ எனக்கு அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா, நீ அது எழுதுனதுக்கு அப்புறமா அப்படின்னா கம்ப்ளீட்டா மீனிங் வருதா? வரல. வென் யூ ரீச் தேர், வென் யூ வாக் தேர், வென் யூ பை தட் அப்படின்னா நீ அதை வாங்கும்போது, நீ பேசும்போது, நீனு எழுதும்போது அப்படின்னா கம்ப்ளீட்டா மீனிங் வருதா? வரல. அப்ப இது வந்து கம்ப்ளீட்டான மீனிங் தருது. எது? வென்னு. ரெண்டாவது கால் மீனா எனக்கு கால் பண்ணு. இது வந்து கம்ப்ளீட்டா மீனிங் வருது. ஓகேங்களா? இதுல வந்து கம்ப்ளீட் மீனிங் வருது. ஒண்ணு வந்து கம்ப்ளீட் ஆகாத மீனிங்கையும், மத்தது ஒண்ணு வந்து கம்ப்ளீட் ஆன மீனிங்கையும் தருது. ஓகேங்களா? இதுதான் வித்தியாசம். ஸோ அப்போ இது பாருங்க. வென் வென் வரும்போது ஒரே ஒரு சென்டென்ஸை பத்தி மட்டும் பேசும். சரிங்களா? ஒண்ணு வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். வைல் வரும்போது ரெண்டுமே வந்து செயலை பத்தி பேசும். ரெண்டு செயலை பத்தி பேசும். அது என்ன எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஐ வாஸ் வாட்சிங் டிவி வைல் ஈட்டிங். இது எப்படி வருது பாருங்க. ரெண்டு சென்டென்ஸ் வருதா? வாட்சிங் ஈட்டிங். அப்போ ஐ வாஸ் வாட்சிங் டிவி வைல் ஈட்டிங் அப்படின்னும் போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, சாரி, நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற அர்த்தத்துல இது சொல்லுது. ஓகேங்களா? பட் இப்பெல்லாம் வந்து வென்னு ஒயில் எல்லாமே, வென்னு ஒயில் ரெண்டுமே இப்படிலாம் யூஸ் பண்றது இல்லை. ரெண்டும் ஒரே மீனிங்ல தான் வச்சுட்டு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நீ கிளாஸ் பிடிச்சிருந்ததா? ஓகேவா? இதுவும் நல்ல நிறைய கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நைட் லைவ்க்கு வாங்க. நான் இன்னும் இதை பத்தினா நல்லா பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். The session is going to end now today. ஓகேங்களா? நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஓகே. மறக்காம 9:30க்கு கூட லைவ்க்கு வந்துருங்க. ஓகேங்களா? ஓகே, பை. தேங்க்யூ. டேக் கேர். பை. சி யூ. ஹேவ் எ குட் டே.